எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல. காலையிலேருந்து வந்து நியூஸில் பெருசாவுமே நியூஸில் வியூஸ் கிடையாது. ரஜினி அவர்கள் அது வந்துட்டு எப்படி என்னன்னு தெரியல. பல நியூஸில் போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு வந்து டைம் இல்லை பார்க்குறதுக்கு. அது நல்ல விஷயந்தான். ஆனாலும் நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அத்தனை ஃபேன்ஸ் டக்குன்னு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நின்றாங்கன்னா என்ன ஆகும்? அவர் நல்லா இருக்கிறது தானே முக்கியம். வேட்டையன் அக்டோபர் 10 வரை ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கே தெரியும் அவருடைய உடல்நிலை என்ன, அவர் எதுக்கு வந்துட்டு இத்தனை மூலிகைகள்லாம் எடுத்து அவர் அடுத்தடுத்த படிகளுக்கு வந்துட்டு பயணிச்சு போயிட்டுருக்காரு. படங்கள் சொல்லலை, சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை பற்றி நான் சொல்லலை, ஆன்மீக ரீதியாக வந்துட்டு அவர் பயணிக்கிறார். அவர் ரஜினிகாந்த் பற்றியே நீங்கள் அவர்கிட்டே போய் நீங்கள் நின்று பேசி நீங்கள் கேட்டால் கூட அவர் அதான் சொல்லுவார். என்னுடைய வழி வந்துட்டு தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் சொல்கிறதில்ல, நிஜத்துலேயும் அதே தான். அவர் தனி வழி அவர் வேறு ஏதோ ஒரு பாதையை நோக்கி போகிறார். இந்த கிரியா யோகம் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த யோகத்தை பயிற்சி பண்ணி அடுத்தடுத்த நிலையை அவர் கொண்டு போய் அவர் யாருன்ற ஒரு நிலையை அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அறிஞ்சிட்டார். அவருக்கு இங்கே வேறு எதுவுமே இல்லை மைண்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பரீட்சைகள் நிறைய வரும். அப்பேற்பட்ட ஒரு பரீட்சை தான் இப்போ நம்ம வந்துட்டு தலைவருக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு யோகி அவர் வாழ்ந்துட்டுருக்கிற எல்லாத்தையும் அனுபவித்து அதுலேருந்து அனுபவப்பட்டு அடியோ இல்லை அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு சுகத்தையோ எல்லாத்தையுமே அனுபவித்து அதுலேருந்து வெளியே வந்த ஒரு நபர் 60 அடி வாங்கினார். 2 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டாக வந்துட்டு அட்மிட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்ஜரி இது. பட் இது வந்துட்டு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. திஸ் டைம் இஸ் 74 நியரிங். இந்த டிசம்பர் 12 தான் 74 வரப்போகுது. பட் எப்போ என்ன வேணால் ஆகலாம். நாளைக்கு நம்ம கையில் இல்லைன்ற மாதிரி தான் அவர் வாழ்வார். எவ்வளோ இன்டர்வியூ, எவ்வளோ மேடையில் வந்துட்டு அவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேளை இன்கேஸ் தலைவர் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு மக்கள் யோசித்து பார்த்தா நம்மளால் வந்துட்டு ஜீர்ணிக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு பல பேருக்கு ஒரு பாரமாகிடும். பல பேருக்கு வந்துட்டு பாரமாகிடும், பல பேருக்கு சந்தோஷமாகிடும். ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கிறவங்க கடைசியில் அழுவ தான் செய்ய போகிறீங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி ஆகாது. பட் சொல்கிறேன், இருக்கும்போதே வந்து அவர் வாழ்த்துங்க, இருக்கும்போதே அவரை வந்துட்டு மதிங்க. இருக்கும்போதே எல்லா மனிதர்களையும், ரஜினின்னு கிடையாது, சிறுவன்லேருந்து இருக்கிறதுலேருந்து முதுமை அறையிற வரைக்கும் யாராக இருந்தாலுமே அவங்கள வந்துட்டு நீங்கள் மதிங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுத்த பழங்குங்க. அது வந்துட்டு நல்ல ஒரு விஷயமாக மாறும் நம்மளுடைய வாழ்க்கையிலே. நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு புண்ணியமாக சேரும். ஸோ இதெல்லாமே செய்யணும் அப்படின்றது தான் ரஜினி அவர்களும் சொல்கிற ஒரு விஷயம். நிறைய மக்கள் வந்துட்டு சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா, இப்போது தலைவர் அவர்கள் வந்துட்டு பாசிட்டிவாக வெளியே வந்துடுவார். அதுதான் வந்துட்டு நியூஸும் சொல்லியிருக்காங்க. நியூஸை தாண்டி இன்சைடர்ஸுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிளாக தான் இருக்கார், நத்திங் இஷ்யூஸ். இது வந்துட்டு ஆல்ரெடி பிளான்டான ஒரு சர்ஜரி தான். பட் இதை புரிஞ்சுக்காத நிறைய முட்டாள்கள் வந்து அவர் ஏன் நடிக்கணும், அவர் ஏன் இதாகணும், பார்த்தீங்களா நடித்ததுனால தான் இப்படி ஆகிடுச்சு, 74 வயசில் அப்படி போய் மூளையில் உட்காந்தோம் தான் ஆகும். அதுக்கு அவர் நடிச்சுட்டு சந்தோஷமாக எனர்ஜியாக ஹை லெவலுக்கு போயிட்டுருக்கிறார். இன்னும் இதை வந்துட்டு பார்க்குற நிறைய வயிற்றெரிச்சல் இருக்கிறவங்களால் வந்துட்டு நீங்களால் முன்னேறவே முடியாது உங்களால் வாழ்க்கையில். யாரெல்லாம் வயிற்றெரிச்சல் ஆகுறீங்களோ, யாரை பார்த்து வேணாம், ரஜினின்னு கிடையாது, அப்பேற்பட்ட ஸ்டார். அவர் ஆல்ரெடி எவ்வளோ பார்த்தாச்சு. அப்பேற்பட்டவர் ஏன் நடிக்கணும் அப்படின்றத கேட்குறத விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு பல பேர் இன்னும் வாழ்த்துக்கிட்டு எப்படி போகலான்றத அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேரை வாழ்த்துறீங்களோ அத்தனை பேர் உங்களை புகழ்வாங்க, எத்தனை பேரை தீட்டுறீங்களோ அத்தனை பேரும் உங்களை துவம்சம் பண்ணிவிடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ தலைவர் அவர்கள் ரஜினி யோகி அவர்கள், கிரியா யோகி அவர்கள் கூடிய விரைவில் அந்த அக்டோபர் 10 வேட்டையன் வருது இல்லையா, அது முடிஞ்சோடனே திரும்ப ஒரு இமயமலைக்கு போயிட்டு அந்த மூலிகைகள்லாம் அவர் சாப்பிட்டு திரும்ப அடுத்த ஹை லெவல் எனர்ஜிக்கு அவர் வரணுன்றதை நான் வந்துட்டு அந்த மகாத்தர் பாபாஜி கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எப்போயுமே நமக்காக வேண்டக்கூடாது, பல பேருக்காக வேண்டணும். அந்த பல பேருக்காக வேண்டும் போது தான் நம்ம நிலையில் ஈகோ இல்லாதபடி நம்ம வாழ முடியும். இதுதான் வந்துட்டு நான் ரீசெண்டாக ரொம்ப 2 மாதமாக நான் ரொம்ப வந்துட்டு இதை கற்றுக்குறேன். இதுதான் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தலைவர்கள் எப்பேருமே ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் எத்தனையோ சேவை அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா அவருடைய மனம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம தடுக்க வேண்டாம், அதை வந்துட்டு இறைவனும் தடுக்க வேண்டாம்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் அவர் வந்துட்டு இந்த ஆன்மீக கிரியா யோகத்தை பல பேருக்கு வந்துட்டு அவர் ரகசியமாவது வெளியே கொடுக்கணும் என்பதை என்னுடைய ஒரு ப்ரேயர். ஸோ ஹரி ஓம், நன்றி.